நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மேப்பாடியில் அமைக்கப்பட்டிருக்கும் முகாமில் தமிழக IAS அதிகாரி சமீரன் ஆய்வு செய்து வருகிறார். அவரோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். சுதீஷ், நீங்கள் தொடரலாம். பூங்குழலி, அதாவது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ஏராளமான தமிழர்களும் வசித்து வருகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக காலமாக வசித்து வரக்கூடிய தமிழர்கள், தேயிலை தோட்ட பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள். இதில் இந்த விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாதுகாப்பாக மீட்கப்பட்டவர்கள் முகாம்களில் இருக்கிறார்கள். தமிழகம் சார்பில் சிறப்பு அதிகாரியாக சமீரன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள், அந்த விவரங்களை சேகரித்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது இங்கு மேப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு முகாமில் அவர் அந்த விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு நடத்தி வருகிறார். அவரிடம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். தற்போது வரைக்கும் தமிழர்கள் இங்க எத்தனை பேர் இப்போ மீட்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்திருக்காங்க, தற்போது வரைக்கும் கூடுதலா இப்ப என்ன விவரம் தெரிய வந்திருக்கு? கடந்த 2 நாளுகளாக நேற்று 3 நாள் நள்ளிலிருந்து இந்த ரெஸ்கியூ அண்ட் ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல 73 முகாம்கள் வயநாடு மாவட்ட நிர்வாகம் ஆரம்பித்து இந்த 73 முகாம்களில் 7,900 மக்கள் பல்வேறு இடங்கள்ல முகாம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான முகாம் இன்னைக்கு நம்ம நிற்கிற இந்த மேப்பாடி சிறப்பு முகாம். இங்கே பாத்தீங்கன்னா மோர் தென் 1000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இதுல குறிப்பாக நம்ம தமிழர்களை பொறுத்தவரையில ஒரு 2 தலைமுறையாக இங்கேயே குடியிருந்து இங்கே முகவரியும் இங்கே ரேஷன் கார்டு போன்ற எல்லா வசதிகளும் இங்கே செஞ்சிருக்கிற ஏராளமான மக்கள் இதுல குடியிருக்கிறாங்க. இது இல்லாம தமிழகத்தை சேர்ந்து அவங்களோட அட்ரஸும் அவங்களோட ரேஷன் கார்டு போன்ற அனைத்தும் தமிழகத்தை சேர்ந்து கூடலூர் பகுதியிலிருந்து 3 பேர் உயிரிழந்ததை அந்த அவங்களோட உடல்களை மீட்பி அதை அனுப்புறதுக்கான வசதியெல்லாம் நேற்றைய தினம் செஞ்சோம். இன்னைக்கு ஒரு 9 பேர் அது இதே பகுதியில சேர்ந்து இங்கே வாழ்றவங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்கள். அந்த மாதிரி அவங்களோட அடக்கம் எல்லாம் இறுதி சடங்கு இங்கே செய்து விட்டோம். அதை தவிர இப்ப சிவகாசி, ஈரோடு போன்ற பகுதிகளிலிருந்து உறவினர்கள் தேடி வர்றாங்க. அவங்களுக்காக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறை மாதிரி நாங்க இதே முகாமில் தொடக்கியுள்ளோம். ஆமா, அந்த ஹெல்ப் டெஸ்க்ல விவரங்கள் சேகரிப்பதற்கு எந்த முகாமில் இருக்கிறார்கள், ஏதாவது அடிபட்டு இருக்கிறதா, ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அந்த மாதிரி ஃபெசிலிட்டேஷன் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். இங்க இருக்கிற சீனியர் ஆபீசர்ஸோடு இணைந்து இந்த வேலைகளை நாங்க செய்து வருகிறோம். இங்க இருக்கிற தமிழர்கள் சார்பில் தமிழக அரசு ஏதாவது வேற ஏதாவது அவங்க உதவி கேட்டிருக்காங்களா? அப்படி உதவி கேட்கிற பட்சத்தில் எது மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்? தற்பொழுது என்கொயரிஸ் தான் வருதுங்க. அந்த என்கொயரிஸ்ல 2 நம்பர், அந்த கட்டுப்பாட்டு அடையாள நம்பர் நாங்க கொடுத்திருக்கோம். அதிலே தொடர்பு கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர்கள் எந்த முகாமில் இருக்கீங்கன்னு அந்த சந்தேகம், எந்த இடத்துல அந்த கோரிக்கைகள் அதுதான் வருது. அதை தவிர்த்து அந்த ஊருக்கு கூட்டுக்கு போற மாதிரி இல்லை. மேக்சிமம் அவங்க இங்கே செட்டில் ஆகுறதுனால அவங்களோட இறுதி சடங்கு போன்ற விஷயங்கள் இங்கே செய்வதற்கு அந்த உறவினர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறதுனால இங்கே அதுக்கான ஃபெசிலிட்டேஷன் நாங்கள் கேரள மாநில நிர்வாகத்தோடு இணைந்து அதை பண்ணிட்டு வருகிறோம். இப்போ வரைக்கும் தமிழர்கள் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்ற ஏதாவது கணக்கு இருக்கா? காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது, குறிப்பா தமிழர்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம கணக்கு வச்சிருக்கோமா? இப்போ வயநாடு மாவட்ட நிர்வாகம் தான் இதோட கம்பைல்டு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருது. அதுலயும் அவங்க எப்படி பண்றாங்கன்னா, இறந்த நபர்களோட பாடியை மீட்பது, அதோட ஐடென்டிபிகேஷன் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு வருகிறாங்க. அதுல குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவங்க அவங்க கணக்கீடு செய்யல. காரணம் அவங்க இதே ஊர்ல இதே பஞ்சாயத்துல எல்லாம் இருக்கிறதுனால இதே கணக்குல தான் அவங்க பெடுத்துறாங்க. ஆனா நம்ம ஃபெசிலிட்டேஷன் நம்ம சைட்ல பண்றோம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து அங்கேயே அட்ரஸ் வச்சிருக்கோம்னா 3 பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான இது செஞ்சிருக்கோம். பிற நபர்களுக்கும் நம்ம ஃபெசிலிட்டேஷன் செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக அவங்க பிரிச்சு பார்க்கல இங்க, அதனால அவங்க கம்பைன் லிஸ்ட் தான் வச்சிருக்காங்க. அந்த கம்பைன் லிஸ்ட் வச்சுதான் நம்மளும் என்கொயரிஸை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா. இன்னொரு கேள்வி, நீங்க மருத்துவரும் கூட, கொஞ்சம் தற்சமயம் முன்பாக கேரளா முதல்வர் பேசும்போது இந்த தொற்று நோய் அபாயம் அதிகமா பரவதற்கான, அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு. சோ அந்த உடல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தொற்று நோய் அபாயம் எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது எந்த முகாம்கள் அமைத்தாலும் அந்த முகாமில் பொதுமக்கள் ஒரே இடத்துல அதிகமாக வசித்து வருவதனால தொற்று நோய்க்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால மாஸ்க் இங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சாப்பாடெல்லாம் இங்கேயே சமைச்சு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே போல யாராவது தொற்று நோயோட அவங்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இங்க அமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழகத்திலிருந்து கூடி கூடுதலான மருத்துவ சேவைகள் இங்க 3 டீம் அனுப்பி அவங்க இன்னைக்கு வைத்திரி போன்ற பிற பகுதிகளில் சிறப்பு முகாம் செஞ்சுட்டு வர்றாங்க. இங்க அதை பிரிச்சு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது
டிசீஸோட யாராவது வந்து அவங்களுக்கு தனியா வந்து குவாரண்டைன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரே இடத்துல வசிக்கனால மாஸ்க் போன்ற இது வந்து கட்டாயப்படுத்துறாங்க. ஆமா, நன்றி சார். தமிழர்களுக்கென சிறப்பு கட்டுப்பாட்டு அறை துவங்கப்பட்டு உதவி கோருவதற்கான எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது அழைத்து அதற்கான உதவிகள் கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கான உதவி செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பு அதிகாரிகள் சார்பில் சமீரன் IAS சார்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் முகாம்களில் இதுபோன்ற வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அனைத்து நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதேஷ்.